போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஒன்பதாவது போராட்டம் கடந்த 3 மாதத்தில் 8 போராட்டம் பண்ணியாச்சு தமிழக அரசு நம்மை அழைத்து பேசவில்லை மாற்றுத்திறன் மாணவருக்கு தமிழகத்தில் கல்வி எங்கே அவர்களுக்கு கல்வி வேண்டாமா அந்த மாணவருக்கு அரசு ஆசிரியர் எங்கே அரசு ஆசிரியர் எங்கே கல்வி சம உரிமை மாற்றுத்திறன் மாணவருக்கு கல்வி வேண்டாமா மாற்றுத்திறன் மாணவருக்கு கல்வி வேண்டாமா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி துறையை கையில் வைத்திருக்கிறார் அவர்களுக்கு கல்வி கண்ணை தமிழ்நாடு முதலமைச்சர் திறப்பாரா மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி கண்ணை தமிழ்நாடு முதலமைச்சர் திறப்பாரா போராட்டம் இது போராட்டம் சிறப்பு பயிற்றுனர்கள் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சிறப்பு பயிற்றுனர் போராட்டம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மாற்றுத்திறன் குழந்தைகள் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் 1600 சிறப்பு பயிற்றுனர்கள் தமிழ்நாடு முழுவதும் பணி செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை சேவைகளையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளி வயது குழந்தைகளுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையை இந்த தமிழ்நாடு அரசுகள் தொடர்ந்து மாறி வர்ற தமிழ்நாடு அரசுகள் கடந்த 25 ஆண்டுகளாக சீரழித்து விட்டது. எங்களுக்கு ஒரு பணியாணை கிடையாது, இபிஎஃப் கிடையாது, மருத்துவ காப்பீடு கிடையாது, ஒரு இறப்பு நிவாரணம் கூட கிடையாது. எங்கள் பணியாளர் அதாவது மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க சென்ற இடத்துல ஒரு மரத்திலிருந்து மரம் விழுந்து அந்த அம்மா ஒரு முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்டு பணியை விட்டு போயிட்டாங்க. அப்படி மிக மோசமா இருக்கு. இந்தியாவிலேயே இவ்வளவு தரம் தாழ்ந்து எங்கேயுமே மாற்றுத்திறன்களுக்கு கல்வி அளிக்கிற பயிற்றுனர்களை கொடுமைப்படுத்துறதில்ல. அந்த அளவுக்கு படு மோசமா தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வி அளிக்கிறத அந்த வட்டார வள மையங்கள்ல அடிமை பணியாளர்கள் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். இதையெல்லாம் எதிர்த்து நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளா கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அரசு விடியல் அரசு எங்களுக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு நாங்க காத்திருந்தோம். கடந்த 3 ஆண்டுகளா காத்திருந்தோம். ஆனா பணி நிரந்தரம் கொடுக்கிற மாதிரி தெரியாது. இந்த ஆண்டு முழுவதும் நாங்க மிக கடுமையான தீவிர போராட்டத்தை முன்னெடுத்து பணி நிரந்தரம் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி துறையை கையில வச்சிருக்கிறாரு. அவர் இந்த மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி கண்ணை திறக்கணும் நினைச்சாருன்னா இந்த 1600 பேர் சொற்பம். இதெல்லாம் நிதி இல்ல, அது இல்ல, இது இல்ல சொல்றதே இல்ல. எல்லாம் குவாலிஃபைடு ஸ்டாஃப், எல்லாம் ஸ்பெஷல் பிஎட், ஸ்பெஷல் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எங்க சிறப்பு பயிற்றுனர் அனைவரையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது வேண்டுகோள் விடுக்கிறோம்.